திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். ஓதியம் ஏதும் அறியார் உரைப்பினும் ஓதியும் ஏதும் அறியாத ஊமர்கள் ஆதியும் அந்தமும் அந்திக்க வல்லிரேல் வேதியனங்கே வெளிப்படுந்தானே. திருச்சிற்றம்பலம். ஊதியம் ஏதும் அறியார் உரைப்பினும் என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது காணலாம். கோட்டான் என்பது பகல் குருடு. அப்படி பகல் குருடாம் கோட்டான் போன்ற அறிவில்லார் தாங்களாகவும் ஓதமாட்டார்கள். பிறர் உரைத்தாலும் அதை கேட்டு அதனால் பேற்றை அடையமாட்டார்கள். உயிர்ப்பின் துவக்கமும் முடிவும் உணர்ந்து அடக்கும் வன்மை பெற்றவராக இருந்தால் அறிவின் உருவமாகி இருக்கிறாரே சிவபெருமான், அங்கு அப்பொழுதே வெளிப்பட்டு அவருக்கு அருளுவான். அந்திக்க என்றால் அடக்க என்று பொருள். ஆதியும் அந்தமும் என்றால் சுவாசம் உதித்தலும் ஒடுங்குதலையும் குறிக்கிறது. இறைவனை அடைவதால் கிடைக்கும் ஊதியம், ஊதியது பேரின்பம். எதுவென்று அறியாதவர்களும் வெறும் வாய்மொழியாக சில கருத்துக்களை சொன்னாலும் அதை மனதுக்குள் உணர்ந்து அறியாதவர்களுமான அறிவற்ற ஊமைகளே, நீங்கள் ஆதிக்கும், அதாவது முதலான பொருள், அந்தத்துக்கும் முடிவான பொருள் இடையே உள்ள தொடர்பை அல்லது உண்மையை ஆராய்ந்து அறிவீர்களே. ஆனால் வேதியாகிய, வேதி என்றால் என்ன, ஞான ஒளியாக இறைவன் உங்கள் உள்ளேயே அங்கேயே வெளிப்பட்டு விடுவார் என்ற கருத்தை தெரிவிக்கிறது. ஒரு நகரத்தில் தியானம் மூலம் கிடைக்கும் பேரின்பத்தின், அதாவது ஊதியம் என்று குறிப்பிடுகிறாரே, அதை மதிப்பை அறியாத பலர் தினமும் கோயிலுக்கு சென்று சாஸ்திரங்களை கற்றுக்கொண்டிருந்தனர். இவர்களுக்கு மத்தியில் ஆவுடையார் என்ற பக்தன் இருந்தான். அவன் நீண்ட நாட்களாக ஒரு ஞானியாகிய குருவை தேடிக்கொண்டிருந்தான். ஒரு நாள் ஆவுடையார் ஒரு வயதான சித்தரின் காலில் விழுந்து, சுவாமி, நான் எல்லா வேதங்களையும் படித்தேன், சடங்குகள் எல்லாவற்றையும் செய்தேன், ஆனால் என் மனதில் அமைதியும் இறைவனின் காட்சியும் கிடைக்கவே இல்லையே, நான் செய்ய வேண்டியது என்ன இருக்கிறது என்று கேட்டான். அதற்கு அந்த சித்தர் திருமூலரின் இந்த பாடலை கூறினார். நீ வெறும் சடங்குகளை பற்றி பேசும் உமைகளுடன் சேர்ந்து விடாதே அப்பா. உன் வாயில் உள்ள மந்திரம் உன் உள்ளத்தில் ஒளியாக மாற வேண்டும். சடங்கு என்பது வெளிப்படைதான், ஆனால் இறைவனை காண்பது உள்ளிருக்கும் ரகசியம். பின்பு அவர் விளக்கினார். உன் உடலில் ஆதி உள்ளது. ஆதி என்றால் என்ன? அது மூலாதாரம் இருக்கிறது அல்லவா? உன் உடலில் அந்தமும் உள்ளது. அது உச்சம் தலையான சகசிராரம். இறைவன் இருக்கும் இடம் நீ அல்ல, அது நீ போய் சேரும் இடம். இதை கேட்ட ஆவுடையார், சுவாமி, நான் அந்த ஆதிக்கம் அந்தத்துக்கும் இடையே உள்ள வழியை, யோக ரகசியத்தை அறிய விரும்புகிறேனே என்று வேண்டினான். சித்தர் சிரித்து கொண்டார். அந்த வழியை நீயே தேடாதேப்பா. ஒரு வழியில் போகும் முன்னே யாரும் வழிமறித்து தடுக்காத வழியை காட்டுவேன் என்று கூறினார். அவனுக்கு சரியான மூச்சு பயிற்சியையும், பிராணாயாமம் என்று கூறுகிறோமே, அந்த பயிற்சியையும் குண்டலினியை எழுப்பும் தியான முறையையும் அவர் அழகாக உபதேசித்தார். குருவின் உபதேசம் பெற்ற ஆவுடையார் பல காலம் கடும் தவம் செய்தார். ஒரு நாள் அவர் தியானத்தில் இருந்தபோது அவரது நாபியிலிருந்து உதித்த சக்தி படிப்படியாக மேல் நோக்கி எழுந்து அவரது உச்சந்தலையை அடைந்த போது அங்கே கோடிக்கணக்கான சூரியனின் ஒளியாக வேதியனாகிய இறைவன் அவருக்குள்ளேயே காட்சியளித்தார். ஆவுடையார், நான் வெளியே தேடிய இறைவன் எனக்கு உள்ளேயே ஒளிவடிவமாக ஒளிந்திருக்கிறாரே, ஆதி அந்தம் என்ற இந்த பயணமே ஆகா பேரானந்தமாக இருக்கிறதே என்று உணர்ந்தார். இதன் சாரம்தான் என்ன? சடங்குகளில் காலம் கழிக்காமல் குருவின் மூலம் ஞான உபதேசம் பெற்று நம் உடலையே கோயிலாக கொண்டு தியானம் செய்தால் இறைவன் உள்ளேயே வெளிப்படுவான் என்பதே இப்பாடலும் கதையும் உணர்த்தும் கருத்தாகும். நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.